தஞ்சை நகரில் தெரு தெருவாக அலைந்து கொண்டிருப்பவர்களை ஓரிடத்தில் கொண்டு சேர்த்துள்ளது கொரோனா. 3 வேளை உணவு, அன்பான பராமரிப்பால் மனநலம் பாதிக்கப்பட்ட பலரும் நல்ல நிலைக்கு திரும்பி வருகிறார்கள். அவர்களை பற்றிய செய்தி இதோ. கொரோனா ஊரடங்கால் தஞ்சை நகரப் பகுதிகளில் ஏராளமானோர் தங்க இடம், உணவுயின்றி வீதியிலேயே சுற்றித் திரிந்தனர். அவர்களில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற 80க்கும் மேற்பட்டவர்களை மாவட்ட நிர்வாகம், காவல்துறை உதவியுடன் ரெனிவல் ஃபவுண்டேஷன் அமைப்பினர் அழைத்துச் சென்று அரசு மன்னர் சரபோஜி கல்லூரி வளாகத்தில் தங்க வைத்து பராமரித்து வருகின்றனர். 120 பேரை மீட்டெடுத்து 2 நாளில் அதில் ஊருக்கு போக முடியாதபடி இருக்கிறவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, கோயில்களில் தர்மம் எடுத்தவங்க, வேலை செஞ்சுட்டு வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறவங்க, ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டே தங்கியிருந்தவங்க, இப்படியெல்லாம் ரோட்டில் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவங்கள அழைச்சிட்டு வந்து இங்கே இருக்கும் பொழுது ஒரு குடும்பமாக அவங்கள பாவிச்சு இந்த இடத்துல சுத்தமாக மனநல பாதிக்கு வெறித்தனமாக இருந்தவங்களெல்லாம் அவங்கள்ட்ட நாங்கள் அணுகுமுறையில் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாத கொடுக்கக்கூடிய உணவு மற்றும் பராமரிப்பில் அவங்க ரொம்ப நல்லபடியாக இருக்கிறாங்க. அன்றைக்கி இந்த சேவையில் எனக்கு மிகப்பெரிய ஒரு மன நிறைவுனால தான் இந்த காரியத்தை செய்கிறேன். அப்படிப்பட்ட மக்களும் எப்போவுமே புறக்கணிக்கப்படுறாங்க ரோட்டோரத்தில். சாலையோரம் தனியே அமர்ந்து யாசகம் பெற்று நாட்களை கடத்தி வந்தவர்கள் இப்போது 3 வேளையும் நிம்மதியாக சாப்பிட்டு வருகின்றனர். முகாமில் நன்றாக கவனித்துக் கொண்டதால் சாலையில் சுற்றித் திரிந்தவர்கள் சுயநினைவு திரும்பி குடும்பத்தோடு செல்ல தயாராகி வருகின்றனர். எனக்கு மனநிலையை மாற்றமாக ஒரு முடியாமல் நினைவு இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நினைவு வருது. பிள்ளைங்களை பார்க்கணும் அப்படின்னு தோணுது. இடாமருது அறைகள் உள்ளனா 1 வருஷம் ஆகுது. இங்கே வந்து எப்போ என்ன ஆயிடுதுன்னு தெரியாது. பாதுகாப்பு தரேன்னு சொல்லி அழைச்சாந்தாங்க. கொண்டு வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. பார்த்து இப்போ ஓரளவு தேவலாம் 2 பசங்க இருக்குது. 2 பசங்களையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் இப்போ தான் வருது. நல்லபடியாக சொல்லி என்னை பார்த்து கொண்டே கேட்டு இந்த காவல் நிலையத்தில் கொண்டு கேட்டுக்கிட்டு கொண்டு விட்டுருந்தாங்கன்னா தேவலாம் ஊரில் அப்படின்னு. இதேபோல் மனநலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டி ஒருவர் தற்போது குணமடைந்து விட்டதாகவும், பேருந்து இயக்கிய பிறகு தனது பேர குழந்தைகளுடன் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கண்ணீர் விட்டார். நீங்கள் பேர பிள்ளைகளை பார்க்கணும் போல இருக்கு. ஒரு அரசாங்கம் பிடிச்சி கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. அவங்க நல்ல சேவை செய்கிறாங்க. எனக்கு அரசாங்கமும் நல்ல சேவை செய்யணும். எனக்கு எந்த உதவியும் இல்லாமல் இருக்கிறேன். அரசாங்கம் தான் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் சார். எனக்கு இது கொண்டாந்து முகாமில் கொண்டாந்து வச்சுருந்தேன். நல்லா பாதுகாக்கிறேன். காதுக்கு காவந்து பண்ணுறாங்க. அந்த பஸ் வந்தானே எங்களை ஊருக்கு நல்லதுமாக அனுப்பிவிடணும் சார்னு குழந்தை குட்டியை பார்த்துட்டு. கல்லூரி வளாகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களின் மனக்கவலைகளை போக்கும் விதமாக ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் அவ்வப்போது நடத்தப்படுகின்றன. இதில் கவலை மறந்து அவர்கள் ஆடி பாடுகின்றனர். இது மட்டுமின்றி கல்லூரி வளாகத்தில் உள்ள குப்பைகளை சுத்தம் செய்தல், குழி தோண்டுதல், மரம் நட்டு பராமரித்தல் போன்ற பணியிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் மூலம் கொரோனா நினைவு குறுங்காடும் அமைக்கப்பட்டு வருகிறது. முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களில் பலர் உறவுகளால் கைவிடப்பட்டவர்கள் என்பதால் தஞ்சை மாவட்ட நிர்வாகம் இவர்களை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவர்களின் அன்பான கோரிக்கை. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து சரவணகுமார்.